இந்த வீடியோவில் நம்ம TN2U சைட்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான சர்க்குலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு PhD மாஸ்டர் சேனல். நம்ம சர்க்குலர் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. த சர்க்குலர் இஸ் டேட்டட் as 7/8/2026. ஸோ இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், அதாவது TNTU, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியோட அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு பிஎட் பட்டப்படிப்பு படிக்கிறவங்க செகண்ட் இயர் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம், செகண்ட் இயர் 3rd செமஸ்டர் இருக்கவங்களுக்கு தான் இந்த சர்க்குலர். ஸோ டீச்சர் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் வந்து எந்தெந்த ஸ்கூலில் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை வாயிலாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பள்ளிகள், அதாவது எந்தெந்த ஸ்கூல்ஸில் போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், டீச்சர் ட்ரைனிங் ப்ராக்டிஸ், அதோட விவரம், கல்லூரிகளுக்கு அனுப்புதல், தகவல் தெரிவித்தல் சார்பு, அதை பற்றின ஒரு சர்க்குலர் தான் இது. ஸோ மேற்காணும் பொருளில் குறிப்பிட்டுள்ளவாறு தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இணைவு பெற்ற கல்வியியல் அஃபிலேட்டட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் பிஎட் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடத்திட்டத்தின்படி 80 டேஸ் நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் போகணும். ஸோ 80 வேலை நாட்கள், அதாவது 16 வீக்ஸ், ஒரு வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கற்றல் கற்பித்தல் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஸோ அது வந்து கம்பல்சரி. நீங்கள் எல்லாமே வந்து 80 டேஸ் வந்து நீங்கள் அந்த ஸ்கூல், உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். எனவே கற்றல் கற்பித்தல் பயிற்சியை மேற்கொள்வதற்கு ஏற்கனவே நடைமுறை உள்ளவாறு தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையின் வாயிலாக கல்வியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இணைய வழியாக பள்ளிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்கலைக்கழகத்தில் பெறப்பட்டுள்ளது. ஸோ ஏற்கனவே சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்கூல்ஸும் அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பள்ளி கல்வித்துறை வாயிலாக எந்தெந்த ஸ்கூல்ஸில் நீங்கள் போய் டீச்சர் ட்ரைனிங் ப்ராக்டிஸ், அதுவும் நீங்களும் செலக்ட் பண்ண முடியாது அந்த ஸ்கூல்ஸை. ஸோ அந்த லிஸ்ட்டு சொல்லுவாங்க, அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாமே ஒழிய அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஸ்கூல்ஸை நம்ம செலக்ட் பண்ண முடியாது. மேலும் பள்ளி கல்வித்துறை ஆணைப்படி பள்ளிகள் ஒதுக்கீடு விவரம் கல்லூரியின் காலேஜ் லாகின் போர்ட்டலில் அனுப்பப்பட்டுள்ளது என்பது தெரிவிக்கலாகிறது. ஸோ உங்களோட காலேஜை நீங்கள் அப்ரோச் பண்ணி எந்தெந்த ஸ்கூல்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு இப்பயே போய் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற ஸ்கூல், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூல் அந்த லிஸ்ட்டில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவங்க பள்ளி கல்வித்துறை எந்தெந்த ஸ்கூல் சொல்கிறாங்களோ அங்கே தான் நீங்கள் போய் டீச்சிங் ப்ராக்டிஸ் எடுக்கணும். அந்த ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட எல்லா ரெக்கார்டும் நீங்கள் வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பள்ளி கல்வித்துறை வழிகாட்டுதலின்படி கற்றல் கற்பித்தல் பயிற்சி தொடங்கும் நாள் குறித்து பின்னர் தகவல் தெரிவிக்கப்படும். ஸோ இதில் டேட் கொடுக்கல, எப்போ வந்து நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகணும், எப்போ அந்த ஸ்கூலில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது, அதுக்கான சர்க்குலர் லேட்டர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, 3rd செமஸ்டர் போயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உடனே உங்கள் காலேஜை அப்ரோச் பண்ணி எந்த ஸ்கூல் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த ஸ்கூலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு. ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த 80 டேஸ் நீங்கள் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது தவிர ரெக்கார்ட்ஸும் அந்த ஸ்கூலில் தான் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வந்து டிஸ்டன்ஸில் நீங்கள் மேப் போட்டு பார்த்து வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு எது பக்கத்தில் வருதோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ that's it. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.